இன்னைக்கு நம்ம ஆன்கோயிங் ஐபிஓஸான லலிதா ஜுவல்லரி ஐபிஓ, ஹாரிசன் இண்டஸ்ட்ரியல் ஐபிஓ, சன்சைன் பிக்சர்ஸ் ஐபிஓ, ஷன்கெஸ் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ இந்த 4 ஐபிஓக்களில் எந்த ஐபிஓக்களில் வந்து நல்ல லிஸ்டிங்கையும் தரக்கான சான்சஸ் இருக்குது, ஜிஎம்பி ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது போன்ற விஷயங்கள் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்கோயிங் ஐபிஓவான லலிதா ஜுவல்லரி ஐபிஓ பார்த்துலாம். இந்த ஐபிஓ 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இது ஓவராலாகவே வந்து 3.25 டைம்ஸ் வந்து 2 நாளில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ரீட்டெயில் கோட்டா மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் பக்கம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிற ரேஞ்சில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2வில் வந்து நல்ல ஒரு ஜம்ப் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டே 3லேயும் வந்து நல்ல பெட்டரான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஐபிஓவில் அதிகமாகவே இருக்குது. QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து டே 3ல் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து பெருசுங்கிறனால 3.25 டைம்ஸுங்கிறது டே 2லேயே வந்து ஒரு நல்ல சப்ஸ்கிரிப்ஷனாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது 20% ரேஞ்சஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸாக பார்க்கும்போது 16% ரேஞ்சஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஹையராக ட்ரேட் ஆகிறதுக்கான காரணம் வந்து இன்வெஸ்டர் சைடில் வந்து இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. 2 நாளில் நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ டே 3லேயும் வந்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறனால இந்த ஐபிஓட ஜிஎம்பி வந்து தற்போது ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் எண் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓவில் ஒரு 12 to 18% ரேஞ்சஸில் வந்து இந்த ஐபிஓட லிஸ்டிங் எண் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பெரிய லிஸ்டிங் எண் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான லிஸ்டிங் எண் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். ஸோ இந்த ஐபிஓவும் 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பட் இந்த ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த ஒரு கோட்டாலும் இல்லைங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓவராலாகவே வந்து 0.25 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷனே வந்து 2 நாள் ஆக கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஐபிஓவில் காட்டல. QIBலேயும் வந்து டே 2 வரைக்கும் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் எதுவும் காட்டல. ஸோ டே 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஐபிஓஸ் இருக்கிறனால இந்த ஐபிஓஸ்க்கு வந்து மேபி இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து இல்லாமல் போகலாம். ஸோ டே 3ல் வந்து பெரிய சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஸோ இந்த 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓட ஜிஎம்பி ட்ராப் ஆகிக்க நம்மளால் பார்க்க முடியுது. 5% பக்கம் இருந்த ஜிஎம்பி தற்போது 1.67% இருக்குது. டே 3லையும் நல்லா பெரிய லிஸ்டிங் இல்லைன்னா ஃப்ளாட்டாக அல்லது நெகட்டிவ் லிஸ்டிங் கூட இந்த ஐபிஓ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம சன்சைன் பிக்சர்ஸ் ஐபிஓக்கு போயிடலாம். இந்த ஐபிஓ ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பட் இந்த ஐபிஓ ஓவராலாக டே 1லேயே வந்து பார்த்திங்கன்னா 4.34 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ரீட்டைல் கோட்டா 6 டைம்ஸ் பக்கம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரீட்டைல் கோட்டா, என்ஐ கோட்டான்னு சொல்லிட்டு எல்லா கோட்டாலையுமே வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து டே 1லேயே இந்த ஐபிஓக்கு இருந்திருக்கு. பட் மறந்துட வேண்டாம், இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து ப்ரீவியஸாக பார்த்த 2 ஐபிஓஸோட இஷ்யூ சைஸ் அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் வந்து டே 1லேயே வந்து நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஐபிஓ ஆயிருக்கு. ஸோ டே 1லேயே நல்ல வரவேற்பு இருந்ததன் காரணமாக இந்த ஐபிஓட ஜிஎம்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக 16% ரேஞ்சில் தான் இந்த ஐபிஓட ஜிஎம்பியும் இருந்தது. தற்போது 22% வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டே 2 அண்ட் டே 3ல் வந்து நல்ல வரவேற்பு இருக்கும்போது இந்த ஐபிஓவில் வந்து ஜிஎம்பி வந்து அதிகமாக ஹையராக ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான லிஸ்டிங் தரக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் லலிதா ஜுவல்லர்ஸ்லையும் பார்த்துருந்தோம், சன்சைன் பிக்சர்ஸ் ஐபிஓவும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த 2 ஐபிஓஸுமே வந்து நீங்களால் அப்ளை பண்ண முடியும் லிஸ்டிங்கின் சான்சஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஐபிஓ தான் வந்துட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன்னா ஸோ மேபி லலிதா ஜுவல்லர்ஸ் விட கொஞ்சம் பெட்டரான கொஞ்சம் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ சன்சைன் பிக்சர்ஸோடது வந்து பெட்டரான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டா வந்து லலிதா ஜுவல்லர்ஸோட வந்து அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டே 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இது சின்ன ஐபிஓங்கிறனால இந்த ஐபிஓவில் அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆக இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த வயசில் பார்க்கும்போது இந்த ஐபிஓவோட பெட்டரான அலாட்மெண்ட் மேபி லலிதா ஜுவல்லரி ஐபிஓவில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போது சன்கெஸ் ஜுவல்லர்ஸ் ஐபிஓ பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. பட் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஐபிஓவில் டே 1ல் ஆகலை. மேபி டே 2ல் ஆகலாமா என்ன சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஐபிஓட லிஸ்டிங் எயினுமே வந்து லேட்டஸ்ட் ஜிஎம்பியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்டிங் எயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. 5.38% வந்து தற்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி டே 2ல் நல்ல இன்ட்ரெஸ்ட்க்கு இது வந்தால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த 4 ஐபிஓ வந்து கிளாஷ் ஆகிட்டு இருக்கிறனால மேபி இந்த ஐபிஓவுக்கும் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து இல்லாமையும் போகலாம்.
ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்ததில் இந்த 4 ஐபிஓஸில் சன்ஷைன் பிக்சர்ஸ் ஐபிஓவும் லலிதா ஜுவல்லரி ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான லிஸ்டிங்கையும் தரக்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. பட் இன்னொரு விஷயம் நல்லா நான் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த 4 ஐபிஓஸில் வந்து லிஸ்டிங்கையும் நல்லா ஹையராக இருக்கிற ஐபிஓஸ் மட்டும்தான் நல்லா ஐபிஓன்னு சொல்லிட முடியாது. ஸோ ஓவரால் கம்பேரிசன் வந்து ஓவரால் வியூ வந்து எல்லா ஐபிஓஸ்க்கும் செப்பரேட்டாகவே போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸில் எந்த ஐபிஎஸ் பெட்டராக இருக்குது போன்ற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லோ லிஸ்டிங் கெயினில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஎஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆன பின்னாடி நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து பெஸ்ட்டான ஐபிஎஸ் வந்து ஃபினான்ஷியல் வைஸ்லையும் வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தொடர்ந்து ட்ராக் பண்ணால் ஸோ நல்ல ஐபிஎஸ் வந்துட்டு நம்ம வந்து அலாட்மெண்ட் ஆலினா கூட வந்து அதுக்கு பின்னாடி வந்து வாங்கி நல்ல ஒரு கெயின்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி வியூலையும் வந்து ஐபிஎஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.